நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இந்த நாளிலே சாட்சிகள் எழுதுறீங்க, ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது இன்னும் செய்து முடிக்கப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நாம் விரும்புகிறதை அவர் செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை அவர் சொன்னாரோ அந்த காரியத்தை செய்து அவர் இன்றைக்கு நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை என் செயல்களினாலே நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேனோ அதை செயலினாலே செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இங்கே பார்க்குறோம், அதே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கும்போது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. இங்கே மேன்மைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவா சிறியவனாய் காணப்பட்டான். மோசேக்கு உதவி செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். மோசே இறந்தவுடனே இந்த இடத்துல யோசுவாவை ஆண்டவர் அங்கு நியமிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இவர் மூலமாக அற்புதம் நடைபெறும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. அதே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் நான் மேன்மைப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை சொன்னாரோ அந்த காரியம் இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. இந்த நாளிலே நீங்கள் தாமதிக்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் காத்திருந்திருக்கலாம். அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. இந்த காலத்திலே அந்த காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் வார்த்தையினால் சொன்னதை செய்கையினால் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் கடந்து வரும்போது எனக்கு அநேக ஆறுதலான வாக்குத்தத்தங்களையும் இந்த நாளில் உனக்கு கொடுத்திருப்பார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறபடியினாலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் செயல்களினாலே அவருடைய கரத்தின் கிரியையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை உயர்த்தப் போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றீர்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீர் கொடுத்து கனப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாள் அவர்களை மேன்மைப்படுத்தும்படியான காரியத்தை உங்களுடைய கிரியையினாலே செய்து அவர்களை சாட்சியாய் எடுத்து நிறுத்துங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய ஆலோசனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.